வணக்கம். நான் உங்க அழைச்சிருந்தேன். என்ன பாத்தீங்கன்னா, பேர் கூடாச்சு நீங்க காய்ச்சுங்கடா நான் பாத்துக்கிறேன். ரசிச்சார காய்ச்சிருந்தாங்களா இல்ல காய்ச்சற மட்டும் வித்துட்டு பங்கு கேட்டாங்களா? இது விசாரிக்கும் போதுதான் தெரியும். நான் இதுதான் சொல்ல. ஏன் சொல்றேன்னா, 100 ஆலைக்கு இந்த சாராயம் இருக்குல்ல, 100 ஆலைக்கு 95 ஆலை யாருக்கு டிஎம்கே காரன் வச்சிருக்கான். அவன் எப்படி மதுவிலக்கு கொண்டு வருவா? பூர்ண மதுவிலக்கு சும்மா பேர் தாங்க வெளியாறுல இருந்து. ஆமா, கொண்டு வர முடியல மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு. நீட் கொண்டு சொன்னது ஒரு 10 இது கண்டிஷன்ஸ், 10 கண்டிஷன் 100 கண்டிஷன் பேக்ல போயிட்டாங்க. செய்ய முடியல அப்படின்றாங்க. ஆகுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பழி போட்டுறாங்க. டாஸ்மாக் யார் நடத்துறா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்கதான் காரணம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம். ஏன்னா சாராய ஆலை யார்ட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு நடத்தி அவங்க தான் தமிழ்நாடுக்கு நீங்க வித்தே ஆகணும், டார்கெட்டு குடிச்சே ஆகணும்னு சொல்லி மக்களை வகைப்படுத்துறாங்க. கேவலங்களா? கொஞ்சமாவது நியாயம் பேசுங்கடே. ஆதார் கார்டு பேசுங்களா? எழுதி கொடுத்து ஒரே மாதிரி பேசுங்கடே. கேவலமானுங்களா? திடீர்டா எதுக்குண்ணா? சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் ட்ரெஸ்ல ஸ்கூல்ல உட்காந்து குடிக்கிறாங்க. போட்டோ பாருங்க. ரொம்ப கேவலம் உங்களெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகம். திமுக ஆட்சி கேவலமான ஆட்சி. திமுக காரை மறித்து மக்கள் விரட்டி அடித்த போலீஸ் அடியால் வச்சு விரட்டி அடிக்கிறீங்க. திமுக காரை ஏற்றி ஒரு நபர் செத்துறாரு. அதை மறிச்சா போலீஸ்காரங்க வச்சு அடிக்கிறார். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை அவனுக்கு. என்ன எடப்பாடி பழனிசாமி போட்டியிட இருப்பாங்க. ஓகே, இன்னொன்னு சொல்ல, ஆக்சுவலி டிஎம்கே என்ன கோடுவேடு? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இதுல பேர் போன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கேவலமானவங்க. ஏண்டா கொஞ்சமா தெளிவா இருக்கணும். என்ன என்ன புரிஞ்சுக்கணும். கொலை அந்த கற்பழிப்பு நடந்த கோயம்புத்தூர் பொண்ணு ஏன் இங்க போகணும் அப்படின்னு தற்கொலைன்னு கேக்குறானுங்க. ஏண்டா நான் கேக்குறேன், உன் புள்ள உன் பொண்ணா இருக்கும், மெட்ராஸ்ல வேலை பார்க்குது. நீ ஒரு கிராமத்துல இருக்க, உன் சொந்த ஊரு. மெட்ராஸ் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வரும்போது எங்கடா போகிற? அங்கிருந்து கிளம்புது வேலை முடிச்சுட்டு. மெட்ராஸ்ல வந்துச்சுன்னா எப்படா வீட்டுக்கு வரும்? தேவைன்னா ஏன் அப்படி போச்சு? இந்த நேரம் போய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு என்ன அவசியம்? ஏண்டா ஃப்ரெண்டை பார்க்கும் போது வேலையை முடிச்சுட்டு வருது, வேலையை முடிச்சுட்டு வருது. உங்களுக்கு என்னடா தேவை? உங்க ஆட்சியை நீங்க காசு கொள்ளையடிக்கணும்னு வெளிப்படையா சொல்லணும். டே தேவைங்களா? அதுக்காக நீங்க தப்பு இந்த இப்போ ஒரு தீபத்தை ஏற்றுன்னு சொல்லி பொதுநல ஒரு விஷயத்துக்காக 2000 மசூல் பண்ணிட்டாரு. அவரை கொச்சப்படுத்தி திமுக காரனுங்க. அவர் சொந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கேளா பேசுங்க. உங்களுக்கு அது வெக்கமா? செத்தவனுக்கு தீபத்தை விடலடா, நோச்ச தீபம் மொத்தம் உங்களாம் அழகு நிச்சயம்டா. எந்த கடவுள் நீங்க ஏற்றவில்லை அதே கடவுள் உங்களை தண்டிப்பாடுறா. என்ன சொல்றேன்னா, 2024 எலெக்ஷனோட உங்களை தோக்கடிக்க மாட்டாங்க. மூட்டை கட்டி அழிச்சுவாங்க. இனிமேல் ஆயுசு முழுக்க டிஎம்கே என்ற கட்சியை வரவே விளைவிச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், நம்ம குளத்தூர் தொகுதியும் சேப்பாக்க தொகுதியும் யாரு எம்எல்ஏ இப்ப கரண்ட் தெரியல. ஆனா இப்ப இந்த கரண்ட் எம்எல்ஏ இப்ப வேற எந்த தொகுதியாவது வர எலெக்ஷன் நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. நான் சொல்லுங்க, கூட்டணி கட்சி ரவுடி பேருங்க யார் தலைவர்கள் சொல்றாங்க. ஒன்னும் புரிஞ்சல, என்ன புரியுதுங்கன்னு போய் ஓட்டு கேட்பீங்கன்றாங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.